everyone, இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்க்கான போஸ்டர் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஸோ லைவா நம்ம கிட்ட வந்து கண்டென்ட், இமேஜ், லோகோ இதெல்லாமே வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இதை வந்து Photoshop, Illustrator, InDesign மூணு டூல்ல உங்களுக்கு எந்த டூல் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியோ அதில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் Photoshopல பண்ண போகிறேன். சில பேருக்கு வந்து Illustratorல எப்படி பண்ணணும், InDesignல எப்படி பண்ணணும்னு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது வந்து செப்பரேட் வீடியோவை பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு கண்டென்ட்டை காமிச்சிடுறேன். இதான் கிளைண்ட் கிட்ட இருந்து வந்த கண்டென்ட். ஸோ பப்ளிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ண போகிறாங்க. சைஸ் வந்து 1:1. இந்த 1:1 அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிரியேட்டிவ் லெவல் வந்து கிரியேட் ஐ கேச்சிங் லேஅவுட் வித் அவர் கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆட் கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க. அட்டாச்மெண்ட் வந்து இமேஜும் லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோகோலேருந்து தான் நம்ம வந்து கலர் ஸ்கீமை வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்டர் சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமோடைய ஸ்பெக்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 1:1. ஸோ 1:1ன்றது 1080x1080. ஸோ அதே மாதிரி ஒரு ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டைமென்ஷனோட கொடுத்துருப்பாங்க. இந்த டைமென்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் போகலாம். இங்கே நியூ கொடுங்க. இங்கே போய்ட்டு பிக்சல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னாலே டிஜிட்டல் போஸ்டர் தான். ஸோ நம்ம டிஜிட்டல் வேல்யூ அப்படின்னாலே பிக்சல்ஸ் தான் போகும். ஸோ பிக்சல்ஸ் கொடுத்துருங்க. டைமென்ஷன் வந்து 1080 வித் அகெயின் ஹைட் 1080. ரெசல்யூஷன் வந்து 72 கொடுங்க. டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 72 டிஃபால்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிக்சல் பர் இன்ச் யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட் கலர் ஒயிட்டாக இருக்கட்டும். கிரியேட் கொடுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய போஸ்டர் சைஸ். இங்கே வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம். லோகோ ப்ளஸ் இமேஜ் ரெண்டுத்தையும் ட்ராக் பண்ணி நான் உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லேஅவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இமேஜை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இமேஜ். நெக்ஸ்ட் இந்த போர்ஷனில் டெக்ஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ லோகோ வந்து டாப்பில் வைக்க போகிறோம். இதுதான் ஒரு லேஅவுட். ஜஸ்ட் நம்ம நிறைய ஆட் பண்ண நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எப்படி லேஅவுட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸ்டோ கலர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபீல் கலர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அந்த இமேஜை கண்டெயின் பண்ண ஒரு ஷெல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் டிசைன் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இமேஜ் இருக்குது. இமேஜை ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஷேப்புக்குள்ளே அது மாஸ்க் ஆகிடும். இப்போ நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணி Ctrl+T கொடுத்து நீங்கள் சைஸ் வேணால் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஷேப் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிங்க. ஸோ டைரக்ட் செலெக்ஷன் எடுத்துக்கங்க. டைரக்ட் செலெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த பாத்தை மட்டும் செலக்ட் பண்ணி நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அகெயின் இந்த டூலை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டீசெலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கலர் ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே எல்லா ஆடுமே வந்து நம்ம கிளைண்ட்டுடைய லோகோ ஆர் வெப்சைட்டில் இருக்கிற தீம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நான் அகெயின் ஒன் மோர் ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். சும்மா ஒரு பீஸ். இதுக்கான கலர் இங்கே பிக் பண்ணி இந்த லோகோலேருந்தே பிக் பண்ணிங்க. அகெயின் இந்த பீஸ் ஆஃப் டிசைனை ஆல் கீயை ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா ஒன் மோர் டூப்ளிகேட் ஆகும். நீங்கள் Ctrl+T கொடுத்து அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு அகெயின் பென் டூல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த கலர் டிஸ்பிளே ஆகும். இதில் போயிட்டு இந்த கலரை பிக் பண்ணிங்க. இங்கே ஆட்டோ செலக்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த எலிமெண்ட்ஸ் சொன்னாலும் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணி மூவ் பண்ண முடியும். கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். அகெயின் டைப் டூல் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+A கொடுத்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் செலக்ட் ஆகும். ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+Shift > ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை இங்கே டிசைட் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி கமர்ஷியல் ஆடுக்கு என்ன ஃபாண்ட் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி சில ப்ரொஃபஷனலான ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் டைப் டூல் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டுமே தனித்தனி லேயருக்காக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் லேயரில் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி டைப்போகிராஃபி பண்ண போகிறோம். Ctrl+Shift+K கொடுத்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ஆல் கேப்ஸுக்கு மாறிடும். ஸோ இதனுடைய ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 86 யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஃபாண்ட் சைஸை தான் வந்து இதுக்கும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்டோட லெட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கரெக்டர் எடுத்துங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஆட்டோ யூஸ் பண்ணலாம். ஆர் லெட்டிங் வந்து உங்களுக்கு இன்னும் க்ளோஸாக வேணும்னா நீங்கள் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஆல்ட் ஆரோ அப் அண்ட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பை ஷார்ட்கட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த எம்பசைஸ் பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஐட்ராப்பரை பிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மேலே செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். ஆர் இங்கே போயிட்டு கூட நீங்கள் மாற்றலாம். ஸோ
ஜஸ்ட் ஷேப்பில் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிளில் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். சேம் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Ctrl+T கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கீழே கொண்டு போகிறோம். அகெயின் பென் டூல் எடுத்துக்கிறேன். ஒன் மோர் ஷேப் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த எட்ஜில் இருந்து இங்கே கொண்டு வாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஷேப். இதனுடைய கலர் வந்து ஏற்கனவே இருக்கிற கலரை விட கொஞ்சம் டார்க் கலராக யூஸ் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி பேக்கில் கொண்டு போகலாம். அலைன்மெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தென் இங்கே அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸோடைய சென்டரில் டெக்ஸ்ட் அலைன் ஆகிடும். ஸோ அகைன் என்ன பண்ணுறோன்னா பென் டூல் எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த லைன் இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+J கொடுத்தோம் அப்படின்னா ஒன் மோர் காப்பி ஆகும். இப்போ அதோடைய கலர் வந்து ஒயிட்டுக்கு மாற்றுறேன். ஸோ தென் டைரக்ட் செலக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த பார்த்தை மட்டும் இங்கே வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகணும் அப்படின்றதாவே எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த கிரியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ எடிட்டிங் அண்ட் இன்னும் க்ரியேட்டிவான ஆட்ஸ்லாம் பண்ண வேண்டிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது ஹேங்கிங் இருக்குது. ஸோ சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு இன்னும் பெட்டரான க்ரியேட்டிவ்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.